சுந்தர் சி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி படம் ஒன்று, கதை ஒன்று, ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டேன், நல்லா இருக்குது பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து குஷ்பு மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து கப்பல் படம் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஓவியா. 2 பேரும் பேய் தான் படத்தில். 2 பேருமே அழகான பேய்ங்க. அண்டு என்னென்னா ஸ்பாட்டில் ஜாஸ்தி விடிவி சாரோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டம். யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா இதில் வந்து கொலைகளை குத்துறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேய் பாட்டுக்கு வர்றோம், அது பாட்டு அது வேலையை பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சூப்பராக இருக்கும். அது உள்ளே நடக்கிற ஃபுல் காமெடி ட்ராமா அண்ட் ஹிலேரியஸ். அதுவும் இந்த புது டைரக்டர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி ஒரு டைரக்டருங்கிட்ட தான் நானும் மாட்டிக்கிறேன். இந்த கப்பலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது கூட அதுக்கு வந்து சுந்தர் சி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா யாருமே போடா எதுக்குடா அப்படின்ட்டு, ஆனால் அப்படி கிடையாது. சுந்தர் சார் இறங்கி இந்த படத்தை ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இதோட வெற்றி எல்லாமே அவரை தான் போய் சேரும். நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு, இதுவும் அதே மாதிரி ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபோனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அவர் பாஸ்கர் சார் வந்து எனக்கு கதை சொல்லும்போது ரொம்ப நேரமாக பேயே வரலை படத்தில். நான் இன்டர்வல் வந்துருச்சா, பேய் எங்கே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு அவரோட ஸ்கிரிப்ட். அண்ட் இது வரைக்குமே வராத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படமாக இருக்கும். அதே டைமில் அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பேய் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பயம்லாம் இல்லைன்னு கண்டிப்பாக கிடையாது, பயமும் இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணது வந்து சுந்தர் சி சார். திஸ் இஸ் செகண்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்டர் சுந்தர் சி சார் பேனர். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் கலகலப்பு அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹலோ நான் பேய் பேசுகிறேன். ஸோ இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தப்பாக நினைக்காதீங்க, இதுதான் முதல் முறையாக எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறது. இதுதான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுந்தர் சாருக்கும் டைரக்டர் பாஸ்கர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே அவர் கம்பெனியில் நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்று போதும் எனக்கு. ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு சுந்தர் சி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நாளை இயக்குனரில் இருந்து தான் வந்தேன், சீசன் 5லேருந்து வந்தேன் நான். புஷ்பு மேடம் வந்து February 20 சார்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆகி திரும்பி வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. 22ஆம் தேதி காலையில் திரும்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, பாஸ்கர் நீங்கள் வந்து செக் வாங்கிக்கலாம். நாங்கள் செம்ம ஷாக்கு, ஒரு 2 நாளே செக்கு. உடனே வந்தேன். நம்ம ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க நீங்கள் வீட்டில் போய் செக் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளே போனால் தான் குஷ்பு மேடம் வந்து செக் கொடுத்தாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. லைஃப் டைமில் வந்து சினிமா பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தெரியல. ஃபஸ்ட்டு படத்தில் மேடம் வந்து செக்கு கொடுக்கும்போது அடுத்த வருஷம் இதே நாளில் நீ மிகப்பெரிய இயக்குனராக இருக்கணும் பாஸ்கர், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நாங்கள் வந்து உன்னோட டேட்டு கேட்கணும், அந்தளவுக்கு நீ பெரிய டேரக்டராக இருக்கணும்னாங்க. அங்கேருந்து அழுக ஆரம்பித்தவன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஹலோ நான் இப்போ பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் இருந்தாலும் வந்து ஒரு வகையில் இது என்னோடய முதல் படம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என் பேர் போட்டு வர முதல் படம். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அவனி சினிமேக்ஸில் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேரில் இந்த படம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா அது நாளை இயக்குனர் சீசனில் வந்து நான் இருக்கும்போது பாஸ்கரோட படங்களுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ரசிகன். ஏன்னா பயங்கரமாக சிரிக்க வைப்பார். எல்லா படத்துலையும் வந்து ஹியூமர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி சார் ஒரு கதை சொல்லணுன்ட்டு. சரின்ட்டு அந்த கதையை கேட்டேன். பார்த்தா வேற ஒரு கதையை சொன்னார், ஏதோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்னு அந்த மாதிரி ஒரு கதை. ஏன் பாஸ்கர் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ஒரு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஏன்னா ஆக்சுவலாக அந்த டைட்டில் வச்சு தான் சொன்னார் சார், திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற பேரில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வர சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா வேறு கதையை சொன்னார். ஏன் அந்த கதை பண்ணல? இல்லை சார், பேய் கதை, நிறைய பேர் பேய் படம் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் எங்கே போய் பேய் கதைனாலே வேணான்னு சொல்லிட்டாங்க சார். அதை ட்ரெண்டை பற்றிலாம் கவலைப்பட, நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கதை நல்லா இருந்தால் ஓடும், நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசலான்னு. ஆக்சுவலாக படம் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒரு சின்ன பொறாம கூட வந்துச்சு பாஸ்கர் மேலே. ஏன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், ஒரு அருமையான செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, அதனால் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு டைரக்ஷன் பண்ண கிடச்சா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு ஒரு பொறாமே வந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்.